மகாபெரிவாச்சரணம். மார்கழி மாதத்தில் நாம் பாடக்கூடிய இந்த திருப்பாவை ஆண்டாள் நமக்கு கொடுத்தாள் இல்லையா, அந்த பாவையை நோன்பு செய்து அவள் பாடல் பாடுகிறாள். ஒவ்வொரு பாசுரத்தையும் அவள் முடிக்கும் பொழுது பாவாய் பாவாய் எம்பாவாய் எம்பாவாய்னு முடிச்சிருப்பாங்க. அது எதற்காக அந்த பாவாய் என்கிற வார்த்தை அப்படின்னா, அதற்கு ஒரு அழகான அந்த நிகழ்ச்சியை சொல்லி பொருத்தி நமக்கு சொல்கிறாங்க. பாவாய் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பொருள் உண்டு. ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண்களை குறிக்கக்கூடியது. இன்னொன்று என்ன என்றால் பொம்மை. சரி, பொம்மைக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணனை சேருவதற்காக என்ன விரதம் இருப்பார்களாம்? காத்தியாயனி விரதம் இருப்பார்களாம். அந்த காத்தியாயனி விரதம் அப்படிங்கிறது அந்த காத்தியாயனி உருவத்தை மண்ணிலே செய்து அங்கே பொம்மையாக வைத்து ஆடல் பாடல் இதையெல்லாம் செய்து அவர்கள் விரதம் இருந்தார்கள். இந்த அம்பா ஆடலைத்தான் இந்த திருப்பாவை குறிப்பிடுகிறது. அதனால தான் ஒவ்வொரு பாசுரத்தின் முடிவிலும் பாவாய் பாவாய் என்று முடிக்கிறாள் ஆண்டாள். மகாபெரியவாச்சரணம்.